அப்பளம் வைக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். இது பார்த்திங்கன்னா நான் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.25 டம்ளர் பருப்பு குழம்புக்கு. இதில் பாதி தான் வெங்காயம், தக்காளி நான் போகிறேன். இப்போ வாங்க பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சாச்சு. இப்போ பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. பெருங்காயத்தூள் போட்டுக்குருவோம், மஞ்சள்தூள் போட்டுக்குருவோம். இப்போ பருப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 விசில் மட்டும் விட்டு இறக்கி விட்டு தாளிப்பு போட்டு இறக்கிட்டோம். இப்போ தண்ணி எடுத்துட்டு கடைஞ்சிட்டு தாளி போட்டுக்கலாம். பருப்பு பாருங்கள், நான் நல்லா கரண்டியை வச்சு கடைஞ்சி வச்சுட்டேன். சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுந்த பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல், பூண்டு, மிளகு, ஜீரகம், மல்லி இலை. இதான் இன்றைக்கி தாளிப்பு போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். தாளிப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து பருப்பில் ஊற்றிக்கலாம். தாளிப்பு போட்டாச்சு. ஆனால் பருப்பு குழம்பு நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க, 25 பேருக்கு. இப்போ சாய்பாபா கோயிலுக்கு அன்னதானத்துக்கு. முருங்கைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு 1 கிலோ கத்திரிக்காய். நான் வந்து ஒரு 7 முருங்கைக்காய், வீட்டு முருங்கைக்காய் போட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம், கூட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் காயுது. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பு, வெந்தயம்லாம் போட்டு தாளிப்பு போட்டு இப்போ கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ போதும். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. வதங்கினோடனே நம்ம பொடி போட்டுட்டு, மசால் பொடி போட்டுட்டு, அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க உடனே கெட்டியானோடனே இறக்கிடலாம். இப்போ உப்பு, மஞ்சள் தூளும் போட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா மசால் பொடியெலாம் போட்டாச்சு. இப்போ புளி கரைச்சி ஊற்றிடலாம். ஒரு 50 கிராம் புளி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் பச்சை வாடை போகணும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம். சூப்பரான கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வற்றணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 25 பேருக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட்டு செஞ்சிட்டோம். பச்சடி மாதிரி செஞ்சிட்டோம். வாங்க இப்போ இறக்கி வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து பாயாசத்தை போட்டுடலாம். இப்போ பாயாசத்துக்கு இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிட்ருக்குது, கொதிக்க போகுது. நம்ம இறக்கிக்கலாம். ஆனால் கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட்டு. ரசத்துக்கு பருப்பு தண்ணி, தக்காளி, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே போட்டாச்சு. இது பருப்பு தண்ணி தான். புளி கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம மிளகு, சீரகம் எல்லாமே வந்து மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு நுணுக்கி இருக்குது வச்சு இது போட்டுக்கலாம். போட்டு இப்போ தாளித்து விட்டுக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, வரமிளகாய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே மசாலாலாம் போட்டு இப்போ நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு அளவாக தாங்க போடுவேன். பார்த்தலாம் ருசியெல்லாம் பார்க்க முடியாது, நம்ம அவருக்கு வச்சுட்டு தான். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஏதோ அவர் கொடுக்குற இதில் தான் நான் வந்து சமைச்சிட்ருக்கிறேன். ரசம் முறைக்கட்டி வரவும் நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. அன்னதானத்துக்கு பருப்பு தண்ணி ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாயாசத்துக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், சிம்மில் வச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ சேமியா போட்டுக்கலாம். சேமியா போட்டுட்டு அடுத்து தனியாக பாலை காய வச்சுக்கலாம். பால் பொங்கிடுச்சு. இப்போ ஏலக்காயும், முந்திரி, திராட்சை போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ பாயாசத்துக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாய்பாபாக்கு அன்னதானத்துக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் குக்கர் இன்னும் விசில் வரல, அதனால் விசில் வந்தோம்னா விட்டுக்கலாம். பாருங்கள், பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், பாயாசம், இந்த பக்கம் ரசம், இந்த பக்கம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட்டு. இதாங்க அன்றைக்கி நமக்கு சாய்பாபாவுக்கு அன்னதானத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் பால் பாயாசம். இப்போ நம்ம ஆரத்தி ஆரம்பிக்கலாம். இப்போ
நம்ம பருப்பு இறக்கியாச்சு. இப்போ ரசத்துக்கு நுணுக்கிக்கிறலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்பூன் போல் மிளகு, ஒரு 10-15 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை, ஒரு 3 பல் சின்ன பல் பூண்டு, ஒரு 3 ஸ்பூன் சின்ன ஜீரகம் எடுத்திருக்கேன். இதாங்க இன்றைக்கி நம்ம ரசத்துக்கு அம்மியில் நுணுக்கிக்கலாம். இங்கே அம்மியில் தான் நுணுக்கணும். பருப்பு தண்ணியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். ஏன்னா பருப்பு ரசம் தான்.